வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் மன நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் இது வரைக்கும் 6 பார்ட்டு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசி பார்ட்டு, 7வது பார்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சீரீஸ் முடிச்சுட்டு கிராமர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கிராமரில் நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பித்து பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஃபுல்லாக இங்கிலீஷே கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட கொஞ்சம் வேறு டாபிக்ஸ் போயிட்டு அடிக்கடி இங்கிலீஷும் உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸும் வரும், மிக்ஸ் பண்ணி வரும். அதனால் உங்களுக்கான கிளாஸஸ் வருதா அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு பயனடைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இனி கிளாஸ் போகலாமா? வாங்க பார்க்கலாம். How are the things going? எப்படி அவைகள் சென்று கொண்டிருக்கிறது? How can you accuse me? எப்படி நீ என்னை குற்றம் சாட்ட முடியும்? Do you listen to me? நீ நான் சொல்வதை கவனிக்க முடியுமா? Do you need any help? உனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? Do you have committed the mistake? நீ தவறு செய்திருக்கிறாயா? Do you feel sorry? நீ மன்னிப்பு கேட்க நினைக்கிறாயா? Did we arrive at conclusion? நாங்கள் முடிவுக்கு வந்தோமா? Did he shout at you? அவன் உன்னிடம் கத்தினானா? Did she insult you? அவள் உன்னை அவமானப்படுத்தினாளா? Can I take your pen? நான் உனது பேனாவை எடுத்துக்கொள்ளட்டுமா? Can they be trusted? அவர்களை நம்ப முடியுமா? Could I take your bike? நான் உங்கள் பைக்கை எடுத்துக்கொள்ளலாமா? Could you give me a lift? உங்களால் எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? Could I visit now? என்னால் தற்பொழுது பார்க்க முடியுமா? Could your grandpa come here? உன்னுடைய தாத்தா இங்கே வர முடியுமா? Could you call the landlord? நீங்கள் நில உரிமையாளரை அழைக்க முடியுமா? Does Meera read the newspaper? மீராவால் செய்தித்தாள் படிக்க முடிகிறதா? Does he study medical science? அவன் மருத்துவ படிப்பு படிக்கிறானா? Does he write well? அவன் நன்றாக எழுதுகிறானா? Will you come now? நீ இப்பொழுது வருகிறாயா? Will she be able to do? அவளால் இதை செய்ய முடியுமா? Will he believe you? அவன் உன்னை நம்புவானா? Will we go to the beach? நாம் கடற்கரைக்கு செல்வோமா? Would she watch the cricket? அவள் கிரிக்கெட் பார்க்க முடிந்ததா? Would you contact the authority? நீ அதிகாரியை தொடர்பு கொள்ள முடிந்ததா? Would you manage? நீ சமாளிக்க முடிந்ததா? Would you allow me now? உன்னால் என்னை தற்பொழுது அனுமதிக்க முடியுமா? Shall I trust you? நான் உன்னை நம்பலாமா? Shall I see her again? அவளை நான் மீண்டும் பார்ப்பேனா? Should we reach in time? நாம் குறித்த நேரத்திற்கு செல்ல வேண்டுமா? Should I drop you? நான் உன்னை விடட்டுமா? Should I spend a few minutes? நான் சில நிமிடங்கள் செலவிடட்டுமா? Should I call you next week? நான் உன்னை அடுத்த வாரம் கூப்பிடட்டுமா? She is a college student. அவள் ஒரு கல்லூரி மாணவி. This is made up of wood. அது மரத்தால் செய்யப்பட்டது. I know nothing. எனக்கு எதுவும் தெரியாது. I am 21. எனக்கு 21 வயதாகிறது. He is a software engineer. அவன் ஒரு மென்பொருள் பொறியாளர். I plan to go abroad. நான் வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளேன். Your father is coming. உன்னுடைய தந்தை வந்து கொண்டிருக்கிறார். ராதா likes ice cream. ராதா ஐஸ்கிரீமை விரும்புகிறாள். My friend helped me. எனது நண்பன் எனக்கு உதவினான். ராதிகா இஸ் மை ஒய்ஃப். ராதிகா என்னுடைய மனைவி. மாலா இஸ் சிங்கிங் ஸ்வீட்லி. மாலா இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறார். ஐ வாண்ட் டு மீட் த மேனேஜர். நான் மேனேஜரை சந்திக்க விரும்புகிறேன். ஐ லைக் டு மீட் த பிரின்சிபல். நான் முதல்வரை சந்திக்க விரும்புகிறேன். ஹீ மீட்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் தன் நண்பனை சந்திக்கிறான். ஐ அட்வைஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். நான் எனது நண்பர்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். I will come with my daughter. நான் என் மகளுடன் வருவேன். I invite all my friends. நான் எனது நண்பர்கள் அனைவரையும் அழைக்கிறேன். He teaches the students. அவன் தனது மாணவர்களுக்கு கற்பிக்கிறான். He teaches the students. அவன் தனது மாணவர்களுக்கு கற்பிக்கிறான். I will be like Dr. Kalam. நான் அப்துல் கலாம் போன்று ஆக விரும்புகிறேன். I live at மாம்பலம். நான் மாம்பலத்தில் வசிக்கிறேன். I work in this office. நான் அலுவலகத்தில் பணிபுரிகிறேன். I am on the way. நான் வரும் வழியில் இருக்கிறேன்.
ஐ ஸ்டடிட் இன் பிரைவேட் காலேஜ். நான் இந்த தனியார் கல்லூரியில் படித்தேன். ஐ கோ டு கிராண்ட்மாஸ் ஹவுஸ் டியூரிங் வெக்கேஷன். நான் விடுமுறை தினங்களில் பாட்டியின் வீட்டிற்கு செல்கிறேன். த கவுண்டவுன் வில் ஸ்டார்ட் அட் 10 AM. எண்ணிக்கை காலை 10 மணிக்கு தொடங்கும். த வாட்டர் வில் கம் அட் ஏர்லி மார்னிங். தண்ணீர் அதிகாலை வரும். ஐ லைக் நாவல்ஸ். எனக்கு நாவல்கள் பிடிக்கும். ஐ லைக் மெலோடியஸ் சாங்ஸ். எனக்கு மெல்லிசை பாடல்கள் பிடிக்கும். ஐ லைக் டு விசிட் கொடைக்கானல். நான் கொடைக்கானலை பார்க்க விரும்புகிறேன். ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு உன்னுடைய உதவி தேவை. இட் இஸ் ஹெவி. அது ரொம்பவும் கனமானது. ஹீ இஸ் ஹங்க்ரி. அவன் பசியுடன் இருக்கிறான். இட் இஸ் டைம் ஃபார் ட்ரெயின். ரயில் வருவதற்கான நேரம். பிகாஸ் யூ ஆர் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏனெனில் நீ என்னுடைய நெருங்கிய தோழன். பிகாஸ் ஐ வாஸ் ஹில். ஏனெனில் நான் உடல்நலம் இல்லாமல் இருந்தேன். பிகாஸ் ஷீ இஸ் மை வெல் விஷர். ஏனெனில் அவள் என் நலம் விரும்பி. ஐ கேம் பை பஸ். நான் பஸ்ஸில் வந்தேன். There are 50 students. 50 மாணவர்கள் உள்ளார்கள். I will stay there for week. நான் ஒரு வாரம் அங்கே தங்குவேன். I realize it after a bitter experience. நான் சிறிய அனுபவத்திற்கு பிறகு உணர்ந்தேன். They are all right. அவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள். I can prove it. என்னால் நிரூபிக்க முடியும். Do you know him? உனக்கு அவனை தெரியுமா? Did Kala dance well? கலா நன்கு நடனமாடினாளா? Can you select the best one? உன்னால் சிறந்த ஒன்றை தேர்ந்து செய்ய முடியுமா? I have 2-wheeler. என்னிடம் 2 சக்கர வாகனம் இருக்கிறது. I am working in software company. நான் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். My manager is my well-wisher. என்னுடைய மேலாளர் ஒரு நல்ல வழிகாட்டி. I earn nearly ₹40,000 per month. நான் மாதம் ரூபாய் 40,000 சம்பாதிக்கிறேன். There is heavy competition in the marketing field. சந்தைப்படுத்துதல் துறையில் அதிக போட்டிகள் நிலவுகின்றன. I want to start my own company. நான் எனக்கென்று ஒரு நிறுவனத்தை தொடங்க விரும்புகிறேன். My aim is become a businessman. நான் ஒரு வியாபாரியாக இருக்க விரும்புகிறேன். During leisure period, I use the library. ஓய்வு நேரத்தில் நான் நூலகத்தை பயன்படுத்துகிறேன். I attend the class regularly. நான் வகுப்பில் தொடர்ச்சியாக பங்கு கொள்கிறேன். I am a day scholar. நான் தினமும் வீட்டிலிருந்து படிக்க வருபவன். I am studying computer in the evening. நான் மாலை பொழுதில் கம்ப்யூட்டர் படிக்கிறேன். Our college is the best one. எங்கள் கல்லூரி சிறந்தவைகளில் ஒன்று. I am proud of my college at all times. நான் எங்கள் கல்லூரி பற்றி எப்பொழுதும் பெருமிதம் கொள்கிறேன். I have come for an interview. நான் நேர்முக தேர்வுக்காக வந்திருக்கிறேன். My father is Mr. Kumar. என்னுடைய அப்பா திரு குமார். I have one sister and a brother. எனக்கு ஒரு சகோதரி மற்றும் சகோதரர் இருக்கிறார். I am interested in sports. எனக்கு விளையாட்டில் ஈடுபாடு உள்ளது. I felt the group discussion is a bit tough. குழு கலந்துரையாடல் என்பது கொஞ்சம் கடினம் என்று உணர்கிறேன். I lost my watch. நான் என்னுடைய கடிகாரத்தை தொலைத்தேன். It cost ₹300. அதன் விலை ரூபாய் 300. Do you celebrate தீபாவளி? நீ தீபாவளி பண்டிகை கொண்டாடுகிறாயா? Could you please lend me your camera? உன்னுடைய கேமராவை எனக்கு கடன் கொடுக்க முடியுமா? I have got first rank in the exam. நான் இந்த தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறேன். How much do you want? எவ்வளவு உனக்கு தேவைப்படுகிறது? What is time now? தற்போதைய நேரம் என்ன? What is the special today? என்ன சிறப்பான நாள் இன்று? How is your new job? எப்படி உன் புதிய வேலை சென்று கொண்டிருக்கிறது? What is the price like? என்ன விலை இருக்கும்? Thank you for your visit. உன்னுடைய வருகைக்கு நன்றி. Meeting is cancelled. கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. What is your father? உன்னுடைய தந்தை என்னவாக இருக்கிறார்? Where do you stay? நீ எங்கே தங்குகிறாய்? Please call me. நீ என்னை கூப்பிடு. Be grateful. நன்றியுடன் இருங்கள். Sorry. Understand my situation. மன்னிக்கவும். என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். Today can I meet you? இன்று நான் உன்னை சந்திக்க முடியுமா? What is your qualification? உனது கல்வி தகுதி என்ன? Kindly pay your balance. தயவு கூர்ந்து உங்களுடைய மீத தொகையை செலுத்தவும். When will you come? எப்பொழுது நீ வருவாய்? இது வரைக்கும் 1000 sentences பார்த்துருக்கீங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கும் பொழுது
இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து பார்ட் 7 வரைக்குமே ஒரு வாட்டி 2 வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். நோட்டில் எடுத்து குறிப்பு எழுதிக்கிங்க. எழுதிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இங்கிலீஷில் பேசலாம். இப்போது இதில் சில சென்டென்சஸில் டு யூ ரைட் எ லெட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுங்க. நீ கடிதம் எழுதுகிறாயா அப்படின்னு அதுக்கு தமிழ் அர்த்தம் வருது. ஆனால் ஏன் அங்கே டு யூ ரைட் எ லெட்டர் போடுறோம்? டிட் யூ ரைட் எ லெட்டர்னு போட்டால் என்ன அர்த்தம்? அதுவே வில் யூ ரைட் எ லெட்டர்னு போட்டால் அதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்றது தான் வந்து கிராமர். அது பின்னாடி வர நீங்கள் சீரியஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து கிராமர்லாம் எதுவுமே தெரியாமலே நீங்கள் இந்த 1000 சென்டென்சஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கரெக்டாக பேசலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கிராமர் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக நாங்கள் பேசுகிறது வந்து இதுக்காக தான் பேசுகிறோம், கிராமட்டிக்கலாக நம்ம கரெக்டாக பேசுகிறோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொண்டு வந்துடும். அது பின்னாடி வர கிராமர் சீரீஸில் உங்களுக்கு கொடுப்போம். ஆனால் அடிக்கடி வந்து இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டுமே எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அதை தவிர இன்னும் பல விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் இப்போ கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது நடுவில் இன்பிட்வீனில் வேறு சில வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி நாங்கள் இதில் வருவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து நியூமராலஜி சீரீஸ் ஒன்று கொடுக்கலான் இருக்கோம். அதுக்கப்புறம் ஜாதக சீரீஸும் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ நியூமராலஜி சீரீஸில் எண்கணிதம் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பெயரை எந்த எண்ணில் வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும், ஜாதகம் பற்றிய டீட்டெயிலும் உங்களுக்கு என்ன தசை நடக்குது, எந்த தசையில் எப்படி இருக்கும், ஜாதக பொருத்தெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு அதுக்கான தனியாக சீரீஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நடுவில் பொழுது போன ஒரு ஜாலிக்காக சினிமா நியூஸஸும் சரி போடலாம் அப்படின்றதும் பிளான் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்போம். பார்க்கலாங்களா? நன்றி, வணக்கம்.